ஹாய் கைஸ். என்னடா நைட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன், இப்போ திடீர்னு காலையில் ஏதோ ஒரு இடத்துல நின்று கிளம்புற மாதிரி காட்டுறானே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த கேள்வி எழும்பும். இல்லை அப்படின்னா கடைசியெல்லாம் கண்ணில் போடுது அப்படின்னா சரி அப்படி பாருங்கள். இது எங்கன்னா நம்ம முருகன் இட்லின்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து ஒரு நம்ம ஜிஎஸ்டி ரோடு திருச்சி அதை நோக்கி போகிற ரோட்டில் சென்னையிலேருந்து ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ அங்கே தான் வழக்கமாக இப்போ நான் ஸ்டாப் பண்ணேன். ஸோ அதே மாதிரி ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு இப்போ கிளம்பிகிட்டு இருக்கேன். சப்போஸ் யாரும் நம்ம வெயிட்லாம் பண்ண மாட்டீங்க, என்னடா இது பேருனது நம்ம முருகன் 3 நாள் ஆச்சு வீடியோ போட்டு அப்படி அந்தளவுக்குலாம் நம்ம பெரிய ஆள் கிடையாது. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். அந்த வீடியோ எடிட் பண்ணி எல்லாமே கரெக்டாக வச்சுட்டேன். சரி, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். டெலிட் பண்ணும்போது இதையும் சேர்த்து டெலிட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இப்போ திரும்பி ஒரு ரீஎடிட்டுன்னு சொல்ல முடியாது. இது வந்து போன வாட்டி நிறைய கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். இதில் ஒரு 2 வாட்டி நம்ம கேப்சர் பண்ண வீடியோ அப்படியே ஆட் பண்ணிவிட்டு ஸோ அப்படி போஸ்ட் பண்ணுறேன். ஆனால் திரும்பி உட்காந்து எடிட் பண்ணுற அளவுக்கு தோணலை. அப்படின்றத தாண்டி நம்ம என்ன போட்டு அதை டவுன்லோட் பண்ணி திரும்பி ஒன்றா பண்ணிகிட்டு கொஞ்சம் மாஸ்டர்லாம் இருக்குது. சம்பவம் சேம் ரோடு தான். அது நான் எக்ஸ்பீரியன்ஸுன்றது நான் போகும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். ஸோ அதை பொறுத்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர உங்களுக்கு நீங்கள் பார்க்க போகிறது அந்த நேர் ரோடு தான். ஸோ அது நிறைய கிளிப்ஸ்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரோடு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டிருக்கான். நடுவில் அந்த சென்டர் மீடியனில் நடுவில் அந்த லைன் கூட போடாமல் வச்சுருக்கான். அந்த வழக்கமாக விஜே சுஜோ அவங்க சாப்பிட்ற அந்த மோனிஷா ஹோட்டல் அது கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட்டு இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேனா அப்படின்னு எனக்கு தெரியலை. இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்திருக்கான்னு தெரில. ஸோ அது லெஃப்ட்டில் வரும். அது எங்கன்னா இப்போ நம்ம ஆப்போசிட் லைன் எல்லாமே விசிபிளாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது ஒரு இடத்துல ஒரு கட் மாதிரி ஏற்படும், மதுரை வந்தாமல் அந்த சைடு. ஸோ நம்ம இது 1 வே லைன் மாதிரி நம்ம மாற்றி விடுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் அந்த ஷாப் இருக்குது. நான் பார்த்துட்டு ஓகே இது வழக்கமாக நம்ம கிராஸ் பண்ணுற ஏரியா தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வேறு என்னன்னு தெரில. இது ஓரளவுக்கு நல்ல பீஸ்ஃபுல் ரைடு தான். நான் மோஸ்ட்லி நைட் ரைடு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். காலையில் என்ன பிரச்சனைனா நமக்கு ஃபோனை போட்டு சாவடிச்சிருவாங்க. ஸோ அதனாலேயே நான் மோஸ்ட்லி நைட் ரைடு தான். ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி ஒன் ஸ்லீப். நம்ம அந்த நேரத்தில் நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக ஓட்டிகிட்டு போயிடலாம். அதுவும் இல்லாமல் இந்த இடையில கிராஸ் பண்ணுறது, இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த பாருங்கள் இந்த கட்டு இருக்குது பாருங்கள், இதெல்லாம் எப்போ எவன் பாய்வான்னு தெரியாது. அந்த மக்கள்லாம் ரொம்ப கேஷுவலாக அசால்ட்டாக கிராஸ் பண்ணுவாங்க. நம்ம போயிட்டுருக்கும்போது திடீர்னு பிரேக்கு அடிக்க தான் செய்யலாம். பட் அது நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாலும் 2 பேருக்குமே பிரச்சனை ஆயிடும். ஸோ நைட் நேரத்தில் நான் ரைட் பண்ணும்போது இந்த பிரச்சனை இருக்காது. ஆல்மோஸ்ட் அது நல்லாயிருக்கும் ஆக்சுவலி காலையிலையோட. பட் காலையிலலாம் என்ன அந்த தூக்கன்ற விஷயம் கிடையாது. நைட் ட்ராவல்லாம் ஆல்மோஸ்ட்டு நான் திருநெல்வேலி, தூத்துக்குடி, காயல்பட்டினம் அங்கே ரீச் ஆகிறோன்னா ஆல்மோஸ்ட் 600 கிலோமீட்டர்ஸு. அவ்வளோ தூரன்றப்ப எப்படியுமே ஆல்மோஸ்ட் நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்து இப்போ கடையில் ஹோட்டல்லலாம் போட்டோன்னா அது முக்கிய ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும். ஸோ அப்படி நம்ம பெட்ரோல் பிரேக்கு, ஸோ கொஞ்சம் நேரம் அந்த மற்ற பிரேக்கு எதுன்னு சொல்லிட்டு ஸோ ஆல்மோஸ்ட் இட் வில் டேக் சம் டைம். அதுவும் இல்லாமல் நைட்னா அந்த பிளிங்கர்ஸு பாசிங் அடிக்கிறது அது கொஞ்சம் வைபாக போகும். இப்போ பாசிங் அடித்தா நம்ம கண்ணுக்கு தெரியாது, நைட்டில் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் போய்கிட்டு சரி கொஞ்சம் நேரம் நான் புலம்பல்லாம் இல்லாமல் அந்த விண்டு பிளாஸ்ட்டும் வண்டி சவுண்டையும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்கள். ஹியர் யூ கோ.
ஓடிட்டு தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன். எங்கே நல்லா தான் இருக்கும். இந்த காலையில் கொஞ்சம் ப்ளஸ்ஃபுல்லாக இருந்தால் பாருங்கள், ஒருத்தர்லாம் குறுக்க கொஞ்சம்னா தட்டியிருப்பேன், பறந்துருப்பார், நானும் கீழே விழுந்திருப்பேன். இதுதான் பிரச்சனை, நான் சொல்லிக்கிட்டு இருந்த விஷயம் கண்ணு முன்னாடியே வந்துட்டு. ஸோ வழக்கமாக நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை. ஸோ அதுக்கான டோல்கேட் வரத்துக்கான போர்டெலாம் போட்டுட்டாங்க. ஸோ வழக்கமாக அந்த 2-3 ஸ்டாப்பிங் தான். அங்கே அந்த முருகன் இட்லி ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் முருகன் இட்லியும் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது நம்ம வளாலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோல்கேட்டை உங்களுக்கே தெரியும், கொஞ்ச நேரத்தில் வரப்போகுது, இல்லை ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. இதில் தான் எப்போதுமே பிரேக்கு. நான் ஊர்லேருந்து வந்தாலும் சரி, ஆப்போசிட் லேனில் வந்துக்கிட்டே இருந்தாலும் சரி, இங்கே வந்து ஒரு ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணி வந்து ஒரு பிரேக் அடிச்சுட்டு ஒரு ஜூஸு, வழக்கமாக டீ ஓகே, பட் எப்போவுமே ஃப்ரெஷ் ஜூஸ் ப்ரிஃபர் பண்ணால் கொஞ்சம் பாடி ஹைட்ரேட்டடாக இருக்கும். அது போக மீன் சாலிடாக எதுவும் எடுக்காட்டியும் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். அந்த லிக்விடான ஐட்டம் கொஞ்சம் நமக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி ஐட்டம். அந்த பாருங்கள் அவ்வளோலாம் வந்துட்டு. ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு மேற்கொண்டு அடுத்த வீடியோ இருக்குது. ஸோ நம்ம எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறேன். பார்ப்போம் என்ன கதைன்னு சொல்லிட்டு. பை கைஸ்.